இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் 4K குவாண்டம் டாட் டிஸ்பிளே ஐபிஎஸ் டிஸ்பிளேயோட உங்களுக்கு வந்து 5 மடங்கு ஜாஸ்தி QLED டிஸ்பிளே அதே மாதிரி இருக்குங்க. பிசுறு தட்டாமல் எந்த எடிட் எஃபெக்ட் இல்லாமல் ஒரிஜினல் கலர்ஸோட உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இது வந்து சினிமேட்டிக் மோடு. இப்போ ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னா மெர்சல் போய் ஓகே கொடுத்துட்டீங்க, மெர்சல் சினிமா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நேர்கொண்ட பார்வை அப்படின்னா நேர்கொண்ட பார்வையை வந்து ஓகே கொடுத்து பார்த்துக்கலாம். 24 இன்ச்லேருந்து 75, 65, 55, 43 எல்லா இன்ச்சஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். வெறும் 8000 ரூபா கொடுங்க. 8000 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 32 இன்ச்சஸ் நார்மல் டிவி கிடைச்சிரும். உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். உங்களுக்கு எங்கேயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா பஃபர் ஆகிறதா இருக்கட்டும், பிக்சர்ஸ் வந்து உடையதா இருக்கட்டும், எதுவுமே இருக்காது. 2GB RAM 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வரும். கொடுக்குறப்பா ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டெபிளைசரு, 2 3D கிளாஸ், 3D சப்போர்ட்டுங்கிறனால 2 3D கிளாஸு, ஒரு வால் மவுண்ட் ஃப்ரீயாக வந்துடும். இது கூட நான் சொன்ன மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி வந்து ஃபிட்டிங் பண்ணி இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் 0 சார்ஜஸ். அப்போலோ LED டிவியில் 2GB RAM 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வெர்ஷன் லெவல், ஆண்ட்ராய்டு வெர்ஷன் லெவல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெறும் 15000 ரூபா. இங்கே பாருங்கள், இது எல்லாமே இங்கே பாருங்கள். இந்த சேனல்ஸு வெறும் டிவி வைஃபை இருந்துச்சுன்னா போதும். நான் கேபிள் போடல, டிஷ்ஷு போடல, எதுவுமே போடல. இந்த சேனல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ZEE5ல என்ன லான்ச் ஆயிருக்கு, ஹாட்ஸ்டார் என்ன லான்ச் ஆயிருக்குது அப்படின்னு இங்கே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். சேஞ்ச் த மோட் வித் லைட்ஸ். ஒரு அலாரம் இருக்குது. அந்த அலாரம் வந்து ஸ்மார்ட் அலாரமாக இருந்தால் அதை டிவிலே கனெக்ட் பண்ணி டிவிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டிவிக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெறும் வைஃபை மட்டும் கனெக்ட் பண்ணுங்க. நீங்கள் USB போட தேவையில்லை, HDMI போட தேவையில்லை, செட்டப் பாக்ஸ் போட தேவையில்லை, டிஷ்ஷு போட தேவையில்லை. இந்த ஃப்ரீ டிவிக்கு போய் அவங்க ஃப்ரீ டிவி கொடுக்குறதெல்லாம் நம்ம ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். வணக்கம் மக்களே, நம்ம சாய் சக்தி ஏஜென்சி ஈரோட்டில் இருக்குதுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸாக LED டிவி வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் கிறிஸ்மஸ் வந்துருச்சு, நியூ இயர் வந்துருச்சு, பொங்கல் வந்துருச்சு. இந்த 3 பண்டிகை அதுவும் உங்களுக்கு வந்து 3 ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம வந்து 24 இன்ச்லேருந்து 75, 65, 55, 43 எல்லா இன்ச்சஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 32 இன்ச்சு வெறும் ஒரு 10000 ரூபா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர்ஸோட சேர்த்து நல்ல டிவி குவாலிட்டி 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட ஆல் ஓவர் தமிழ்நாடு கேஷ் ஆன் டெலிவரியோட கொடுக்க போறோங்க. ஓகே ப்ரோ. இப்போ நிறைய பேர் டிவி வீடியோ வந்து போட்டுருப்பாங்க. ஆமா, டிவி வீடியோவே போட்டுருப்பாங்க. அதுக்கும் நம்ம வீடியோக்கும் கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. கண்டிப்பா ரேட் வைஸாவும் இருக்கலாம், குவாலிட்டி வைஸாவும் இருக்கலாம். கண்டிப்பா அத பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. இப்போ நிறைய இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 32 இன்ச்சே வெச்சுக்கோங்கன்னு வைங்களேன், 7000 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 8000 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 8500 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 6000 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 5000 ரூபாய்க்கு கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ள போகும்போது பார்த்தா அந்த ஒரு ஸ்பெக் இருக்காது, ஸ்பெசிஃபிகேஷன் இருக்காது, பேனல் குவாலிட்டி இருக்காது, ஸ்பீக்கர் குவாலிட்டி இருக்காது. சும்மா பேருக்கு காம்படிஷனுக்காக 6000 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 7000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இப்போ நிறைய பேர் இந்த ஐபிஎஸ் டிஸ்பிளேவே பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி தட்டி கொடுக்குறது, இது மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்குது. அது மாதிரி இல்லாமல் ஒரு டிவி இப்போ 2024 அப்படின்னா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவி வந்திருக்கு, கூகுள் டிவி வந்திருக்கு, WebOS டிவி வந்திருக்கு. புதுசாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சாய் சக்தி ஏஜென்சி அப்போலோ LED டிவியில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா க்ளவுட் டிவியும் வந்திருக்குது. உங்களுக்கு இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு WebOS கூகுள் டிவியோட இப்போ கரண்ட் 2025க்கு நியூ இயர்க்கு லான்ச் ஆக போகிற மாடல் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஜாஃபர் எக்ஸ்ப்ளோரர் வீடியோவில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு வீடியோவும் ஒரு டிவி கிளாரிட்டியாவாக இருக்கட்டும், ஒரு வீடியோ குவாலிட்டியாவாக இருக்கட்டும், ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 32 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு டிவி ப்ரைஸும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்பெசிஃபிகேஷன் WebOS டிவி இருக்குது, கூகுள் டிவி இருக்குது, ஆண்ட்ராய்ட் டிவி இருக்குது. அதோட வித்தியாசமும் உங்களுக்கு வந்து பெரிய டிவியில் வந்து கிளியராக எடுத்து கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகே சார், இப்போ நம்ம ஒரு டிவியா வருஷப்படியா பார்த்தலாம். கண்டிப்பாக இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு ஆண்ட்ராய்ட் டிவியெல்லாம் வேண்டாம், நாங்கள் பெரியவங்க தான், வெறும் கேபிள் மட்டும் போட்டு பார்த்துக்குறோம் அப்படின்னா வெறும் 8000 ரூபா கொடுங்க. 8000 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 32 இன்ச்சஸ் நார்மல் டிவி கிடைச்சிரும். உங்களுக்கு இந்த 32 இன்ச்சஸ் நார்மல் டிவி கூட வெறும் 8000 ரூபாய்க்கு கேஷ் ஆன் டெலிவரியோட நாங்கள் வந்து நேரில் வந்து ஃபிட்டிங் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த 8000 ரூபாய் டிவிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிளைசர் ஃப்ரீயாக வந்துடும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் வந்து 32 இன்ச்சஸ் வந்து ஸ்மார்ட் டிவி எதிர்பார்க்குறோம் அப்படின்னா வெறும் 9500 ரூபா. 9500 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும். ஐபிஎஸ் டிஸ்பிளே, பிளிங்கிங் எதுவுமே ஆகாது. கலர்ஸ் பாருங்கள் எக்யூரேட்டாக இருக்கும். உங்களுக்கு எங்கேயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா பஃபர் ஆகிறதா இருக்கட்டும், பிக்சர்ஸ் வந்து உடையதா இருக்கட்டும், எதுவுமே இருக்காது.
ஃப்ரேம்லெஸ் டிவி எட்ஜ் டு எட்ஜ் டிஸ்பிளே 1GB RAM 2GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வெர்ஷன் 11 பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் 9500 டிவி. சரிப்பா இந்த டிவிக்கு வந்து 9500 கொடுக்குறேன், எனக்கு வந்து ஃபிட்டிங் எல்லாம் சார்ஜ் போடுவியா, இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் போடுவியா, டெலிவரி சார்ஜ் போடுவியா, இதெல்லாம் தனித்தனியாக நீங்கள் போடுவீங்கன்னா வெறும் 9500 கொடுத்தீங்கன்னா போதும். நாங்கள் நேரில் வந்து டெலிவரி பண்ணி ஃபிட்டிங் எல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஸ்மார்ட் டிவி அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் இது ஒரிஜினல் ஐபிஎஸ் பேனலா 1GB RAM 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுவோம்ப்பா, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம், எங்களுக்கு டெய்லி அப்டேட் வேணும் அப்படின்னா கூகுள் டிவி எடுத்துக்கோங்க. கூகுள் டிவி ஆண்ட்ராய்டுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கூகுள் டிவி 2GB RAM 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வரும். இது 3D சப்போர்ட், போலரைஸ்டு ஆனக்லிஃப் ரெண்டுமே சப்போர்ட் ஆகும், உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும். இந்த டிவி பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 10500 கொடுத்தீங்கன்னா போதும். 2GB RAM 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். சரி 10500 கொடுக்குறப்பா ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டெபிளைசரு, 2 3D கிளாஸ், 3D சப்போர்ட்டுங்கிறனால 2 3D கிளாஸ், ஒரு வால் மவுண்ட் ஃப்ரீயாக வந்துடும். இது கூட நான் சொன்ன மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி வந்து ஃபிட்டிங் பண்ணி இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் 0 சார்ஜஸ், டெலிவரி சார்ஜஸ் 0. ஆல் ஓவர் தமிழ்நாடு, சென்னை, காஞ்சிபுரம், தாம்பரம் எங்கே இருந்தாலும் சரி, ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி, திண்டுக்கல், மதுரை எங்கே இருந்தாலும் வித்தின் 2 டேஸில் வந்து டெலிவரி பண்ணி ஃபிட்டிங் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அமௌண்ட் வாங்கிக்குவோம். ஓகேப்பா 10500 ஓகே. இன்னும் எனக்கு அட்வான்ஸ் டிவி என்ன அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கிளவுட் டிவி. இந்த கிளவுட் டிவி ஃபீச்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து பெரிய டிவியில் சொல்கிறேன், ஸ்க்ரீன் சின்னதாக இருக்கனால இதில் சொல்ல முடியாது. இதோட ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ 2025 கிளவுட் டிவி தான் ராஜா. ஓகேங்களா, வெப்ஓஎஸ், கூகுள் டிவி எல்லாம் ஆனதுக்கப்புறம் கிளவுட் டிவி தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். கிளவுட் டிவி ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1000 எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா போதும், 11500க்கு 32 இன்ச்சஸ் கிளவுட் டிவி கொடுத்துடலாம். ஓகே, இப்போ எங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய டிவியும் வேணும், பட்ஜெட்லையும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா 43 இன்ச்சஸ்க்கு வாங்க. அப்போலோ எல்இடி டிவியில் 2GB RAM 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வெர்ஷன் லெவல், ஆண்ட்ராய்டு வெர்ஷன் லெவல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் 15000. இந்த 15000க்கு 5.1 ஹோம் தியேட்டர் ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க. ஹோம் தியேட்டர் வேண்டாம் அப்படின்னா சேம் காம்போ, ஒரு ஸ்டெபிளைசர், ஒரு வால் மவுண்ட், 2 3D கிளாஸோட 15000 கொடுக்குறேன். ஒன்று இந்த ஆஃபர் எடுத்துக்கலாம், இல்லாட்டி அந்த ஆஃபர் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதுதான் கிளவுட் டிவி. ஓகேங்களா, இந்த டிவி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் ஹெச்டிலையும் இருக்குது, 4Kலையும் இருக்குது, 18000 வரும். சரி இந்த இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சேனல்ஸ் எல்லாம் வெறும் வைஃபை மட்டும் கனெக்ட் பண்ணி ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். இங்கே இருக்கிற சேனல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபோன், வெறும் ஃபோன் மூலியமாகவே டிவி ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போது எல்ஜி வெப்ஓஎஸ் டிவிங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா விலை ரொம்ப ஜாஸ்தியாக வரும், 20000 22,000 வரும். வெறும் 18000 கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே வாங்க, டிவி ரிமோட்டுன்னு இருக்குதுங்களா, இதுக்கு போனீங்கன்னா கனெக்ட் 2 செகண்டில் கனெக்ட் ஆகிடுங்க. வெறும் 2 உங்கள் முன்னாடி தான் கனெக்ட் பண்ணுறேன், 2 செகண்டில் உங்களுக்கு டிவி வந்து கனெக்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள், இது எல்லாமே இங்கே பாருங்கள், இந்த சேனல்ஸு வெறும் டிவி வைஃபை இருந்துச்சுன்னா போதும். நான் கேபிள் போடல, டிஷ்ஷு போடல, எதுவுமே போடல. இந்த சேனல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். இந்த சேனல் இதோ இந்த ஜி சேனலு, இந்த சேனல்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். இந்த லைவ் ஃப்ரீ சேனல்ஸ் இதெல்லாமே ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். எங்கிட்ட ரிமோட் இல்லை, நான் வெளியில் உள்ளே உட்காந்துருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கீழே போனோன்னா கீழே போகும், ரைட் போனோன்னா ரைட் போகும், மேலே போனோன்னா மேலே போகும். வால்யூம் ப்ளஸ் பண்ணுறேன் அப்படின்னா வால்யூம் ப்ளஸ் ஆகும், வால்யூம் மைனஸ்னால் வால்யூம் மைனஸ். நீங்கள் எதுவும் இருந்தாலும் ஒரு ஃபோன் மூலியமாகவே டிவியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர் வந்து கூகுள் டிவி, வெப்ஓஎஸ் டிவியில் தான் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் கிளவுட் டிவியில் வருது. இது 3 நாளைக்கு இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜி5ல என்ன லான்ச் ஆயிருக்கு, ஹாட்ஸ்டார் என்ன லான்ச் ஆயிருக்குது அப்படின்னு இங்கே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். 3 நாளைக்கு ஒரு வாட்டி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 18000 கொடுக்குறோம். சரி இந்த டிவிக்கு என்ன ஆஃபர் அப்படின்னா ஒரு ஹோம் தியேட்டர் எடுத்துக்கோங்க, ஒரு வால் மவுண்ட் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்டெபிளைசர் எடுத்துக்கோங்க, 2 3D கிளாஸ் எடுத்துக்கோங்க. இந்த 5 பொருளுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றேன். இது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி, இன்ஸ்டாலேஷன், ஃபிட்டிங், வால் மவுண்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துட்றேன். அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சரிப்பா இப்போ 4K கிளாரிட்டின்னு சொல்கிறீங்களே, 4Kனா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ செட்டிங் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே செட்டிங் கொடுங்க, செட்டிங்கில் குவாலிட்டி 2160 பிக்சல்னு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 4K. இது வந்து வெறும் 2000 எக்ஸ்ட்ரா கொடுங்க, 20000 உங்களுக்கு ஒரிஜினல் 4K கிளாரிட்டியோட ஐபிஎஸ் பேனலில் ஒரிஜினல் ஐபிஎஸ் டிஸ்பிளே, ஃப்ரேம்லெஸ் டிவி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 20000. ஓகேங்களா, கிளாரிட்டி மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே எல்லாமே இருக்குது, யூடியூப், ஹாட்ஸ்டார், பிரைம் வீடியோ எல்லாமே சப்போர்ட் ஆகும். எனர்ஜி சேவிங்கு, யூஎஸ்பி மோடு, ஆக்ஸ் கேபிள், 2 டியூவல் HDMI போர்ட்ஸு, 2 AV போர்ட்ஸு, அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டிவி சேனல், நான் சொன்ன மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டிவி சேனல் வந்துடும். இது சோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டிவிக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா வெறும் வைஃபை மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் யூஎஸ்பி போட தேவையில்லை, HDMI போட தேவையில்லை, செட்டப் பாக்ஸ் போட தேவையில்லை, டிஷ்ஷு போட தேவையில்லை. இந்த ஃப்ரீ டிவிக்கு போய் அவங்க ஃப்ரீ டிவி கொடுக்குறதெல்லாம் நம்ம ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 50-55க்கு போயிடலாம்.
அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 50 இன்ச்சு 55 65 எல்லா இதில் கிடைக்கிற WebOS டிவி கூகுள் டிவி ரெண்டுமே நம்மகிட்ட இருக்குது. WebOS டிவி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இருக்கிறதுல டாப் எண்ட் மாடல். எல்ஜியோட WebOS பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமோட்டு பேனல் எல்லாமே இங்கே பாருங்கள், எல்ஜி பேனல் எல்லாமே உங்களுக்கு எல்ஜி சம்மந்தப்பட்டதாக வரும். இந்த டிவிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இல்லாமல் உங்களுக்கு அப்டேட்ஸ் மட்டும் ஓஎஸ் அப்டேட் மட்டும் 5 வருஷம் ஓஎஸ் கேரண்டி டைரெக்டாக எல்ஜி கம்பெனி மூலியமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த டிவி இப்போ 2025 நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 2030 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ்க்கு வந்து அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். 2 மாதம் 3 மாதத்துக்கு வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த டிவியில் என்ன அப்படி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், வாய்ஸ் ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் லெஃப்ட் போகிறேன்னா லெஃப்ட் போகும், ரைட் போகிறேன்னா ரைட் போகும். சரி, க்ளவுட் டிவியில் சொன்ன மாதிரி இதுலேயும் ஃப்ரீ எல்ஜி சேனல்ஸ் இருக்குது அப்படின்னா அப்படியே பாருங்கள், இங்கே பாருங்கள் எல்ஜி சேனல்ஸ் இங்கே ஆப்ஷன் வந்துடும். இந்த எல்ஜி சேனல்ஸ்க்கு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு வந்து இதுலேயும் ஃப்ரீயாக எல்ஜி சேனல்ஸ் எல்லாமே வந்துடும். இது இல்லாமல் உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது இதில் அப்படின்னா நீங்கள் எல்ஜி ஸ்மார்ட் அப்ளையன்ஸ், எல்ஜி ஏசி, எல்ஜி வாஷிங் மிஷின், எல்ஜி ஃப்ரிட்ஜு, எல்ஜி மைக்ரோவன், எல்ஜி ஃபோனு எது வாங்கினாலும் நீங்கள் டிவிலேயே கனெக்ட் பண்ணி டிவிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எலெக்ஸா, எல்ஜி ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ஸ்மார்ட் அப்ளையன்ஸ் எதுவாக இருந்தாலும், ஒரு லைட்டு, ஸ்மார்ட் அப்ளையன்சஸ் எல்ஜி சம்மந்தப்பட்டது எது வாங்கினாலும் இங்கே பாருங்கள், கனெக்ட் ஹோம்ல டிவைசஸ், சேஞ்ச் த மோட் வித் லைட்ஸ். ஒரு அலாரம் இருக்குது, அந்த அலாரம் வந்து ஸ்மார்ட் அலாரமாக இருந்தால் அதை டிவிலே கனெக்ட் பண்ணி டிவிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய ஆண்ட்ராய்ட் டிவி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆண்ட்ராய்டு ஃபோன் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். இந்த WebOS டிவி கூகுள் டிவி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர்ப்ளே, ஐஃபோன்ஸ் கூட சப்போர்ட் ஆகும். அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆப்பிள் ஸ்டோரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர், இந்த 2 ஸ்டோரில் வர எல்லா ஆப்ஸ் கூட உங்களுக்கு வந்து இதில் சப்போர்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஆப்பிள் டிவி, இது எல்லா ஆப்ஸும் சப்போர்ட் ஆகிடும். இதோட கிளாரிட்டி மட்டும் காமிக்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் 4K குவாண்டம் டாட் டிஸ்பிளே, ஐபிஎஸ் டிஸ்பிளேயோட உங்களுக்கு வந்து 5 மடங்கு ஜாஸ்தி QLED டிஸ்பிளே. உங்களுக்கு கிளாரிட்டி வைஸுங்கிறது எங்கேயும் பிசுறு தட்டாமல் உங்களுக்கு வந்து ஒரு நுனி கிளியராக இங்கே பாருங்கள், கிளாரிட்டி கிறிஸ்டல் கிளியர்னா. இத்தனைக்கும் நான் வந்து ஃபுல் ஹெச்டியில் தான் வச்சிருக்கிறேன், வீடியோ வந்து ஃபுல் ஹெச்டியில் தான் வச்சிருக்கிறேன். இப்போ இந்த டிவி வந்து நான் எல்ஜி WebOS வாங்க என்ன ஃபீச்சர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம செட்டிங் போய் பிக்சர் மோட்லேயே 5 பிக்சர் மோடு வந்து இருக்கும். இது எந்த டிவிலையும் இருக்காது. உங்களுக்கு கிரிக்கெட் மோடு இருக்கும், சினிமேட்டிக் மோடு பாருங்கள், அக்யூரேட்டாக ஒரு சினிமாட்டோகிராஃபியில் வீடியோ எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. பிசுறு தட்டாமல் எந்த எடிட் எஃபெக்ட் இல்லாமல் ஒரிஜினல் கலர்ஸோடு உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இது வந்து சினிமேட்டிக் மோடு. இப்போ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோ பவர் சேவிங் மோடு, இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் மோடு, இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விவிட் மோடு. இது மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 மோட்ஸ் வந்து டிவியில் கொடுப்பாங்க. அது இல்லாமல் சவுண்டு மோட்லேயும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் மோடு, சினிமேட்டிக் மோடு, கிளியர் வாய்ஸு, கிரிக்கெட்டு, மியூசிக்கு, இது எல்லாமே இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து நாங்கள் பெரிய ஆம்பிளிஃபையர் எல்லாம் வச்சுருக்கிறோம், நிறைய பேருக்கு வந்து ஆப்டிக்கல் அவுட்புட் வேணும், HDMI ER சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிவி ஸ்பீக்கரு, ப்ளூடூத் டிவைஸ், ப்ளூடூத்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க மொபைல் டிவைஸ், உங்கள் மொபைலில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆப்டிக்கல் அவுட்புட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டால்பி அட்மாஸ் தெரியும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா HDMI ஆர்க் சப்போர்ட், வயர்டு ஹெட்ஃபோன், ஒரு இயர்ஃபோன் கூட நீங்கள் வந்து டைப் வச்சுக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் டிவைஸ், ஆப்டிக்கல் அவுட்புட் ப்ளஸ் HDMI ஆர்க் ரெண்டுமே நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அது இல்லாமல் சின்ன பசங்க பிசி விளையாடுறீங்க, எக்ஸ்பாக்ஸ் விளையாடுறீங்க அப்படின்னா டிவியில் கனெக்ட் பண்ணி டைரெக்டாக உங்களுக்கு கேம் ஆப்டிமைசர் ஆப்ஷன் கூட இருக்குது. கேம் ஆப்டிமைசர் போய் நீங்கள் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்டேட்ஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா 50 இன்ச்சு டிவி உங்களுக்கு வெறும் 28,000 ஸ்டார்ட் ஆகுது. கூகுள் டிவி, WebOS, ஆண்ட்ராய்டு ஸ்பெசிஃபிகேஷன் தகுந்த மாதிரி ஒரு 1000 2000 வித்தியாசம் வரும். இந்த டிவிக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஜெப்ரானிக்ஸ் சவுண்ட் பார் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அந்த ஜெப்ரானிக் சவுண்ட் பாரோட ஃபோட்டோ வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல 10,000 வர்த்து சவுண்ட் பார் வந்து இதுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சரிங்க WebOS டிவி ஓகே. அடுத்து எங்களுக்கு வந்து இந்த அடுத்த டிவி என்னன்னா கூகுள் டிவி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அப்படியே உங்களுக்கு இதில் வந்துடும். இது கூகுள் டிவிங்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் உங்களுக்கு 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் கூட உங்களுக்கு அப்டேட்டடுங்கிறது கிளியராக இருக்கும். உங்களுக்கு வந்து 4K ரெசல்யூஷனு, குவாண்டம் டாட் டிஸ்பிளே, யூடியூப், பிரைம் வீடியோ, மல்டி ஸ்க்ரீன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதி யூடியூபாக பார்த்துக்கலாம், பாதி நெட்ஃப்ளிக்ஸாக பார்த்துக்கலாம். மல்டி ஷேரிங் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் இந்த டிவியில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்கள் ஃபோனில் வந்து கூகுள் சைன்இன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே டிவியை நிறைய பேர் வந்து ஜஸ்ட் கூகுள்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, அது வந்து டூப்ளிகேட்டு. இது மாதிரி இன்டர்ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆன் ஆஃப் பண்ணும்போது இங்கே கூகுள் டிவின்னு வரும். WebOS அப்படின்னா உங்களுக்கு இங்கே WebOSன்னு வரும். இப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரிஜினலுங்க. அதே ஆன் பண்ணும்போது ஆண்ட்ராய்டுன்னு வரும் கொஞ்சம் டிவியில், அது உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஆண்ட்ராய்டுன்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து டூப்ளிகேட் டிவி. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே கூகுள் டிவின்னு வந்துருச்சுங்களா.
அப்படியே இங்கே போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு WebOSன்னு வரும். WebOS. அப்படியே நீங்கள் வந்து இந்த டிவிக்கு வரீங்க, க்ளவுட் டிவிக்கு வரேன் அப்படின்னா க்ளவுட் டிவியில் உங்களுக்கு க்ளவுட் டிவின்னு ஆப்ஷன் காட்டும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோமுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஸ்க்ரீன் வரும். இது வந்து க்ளவுட் டிவி இன்டர்ஃபேஸு, WebOS, கூகுள் டிவி, க்ளவுட் டிவி, இது எதுக்குமே நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த க்ளவுட் டிவியில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மூவி பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். இது க்ளவுட் டிவி ஆப் ஸ்டோர், க்ளவுட் டிவி ப்ரொஃபைல். இந்த டிவியிலும் பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், க்ளவுட் டிவி ஆப் ஸ்டோர், க்ளவுட் டிவி சர்ச் பாக்ஸ், க்ளவுட் டிவி சேனல், க்ளவுட் டிவி யூசர் ப்ரொஃபைல். உங்களுக்கு வந்து ஐஃபோன் லிங்க் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இன்பில்ட் மூவிஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து 1000+ மூவிஸ் வந்து இன்பில்ட்டாகவே இருக்குது. ஜஸ்ட்டு வைஃபை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். இப்போ இங்கே ஹிந்தின்னு இருக்குது இல்லைங்களா, இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்னு சேனல் வரும். தமிழுக்கு ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா தமிழில் இருக்கிற எல்லா மூவிஸும் உங்களுக்கு இதில் வந்துடும். இதை நாங்கள் ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும், ப்ரைம் வீடியோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும், எதுவுமே தேவையில்லை. ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னா மெர்சல் போய் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா மெர்சல் சினிமா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நேர்கொண்ட பார்வை அப்படின்னா நேர்கொண்ட பார்வையை வந்து ஓகே கொடுத்து பார்த்துக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் 55 இருக்குது, 65 எல்லாமே இருக்குது. இந்த 55 இன்ச் கூகுள் டிவி பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 34,000 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. இந்த 34,000 ரூபாய் டிவிக்கு வந்து உங்களுக்கு சவுண்ட் பார் ஃப்ரீ. இல்லை சவுண்ட் பார் வேண்டாம் அப்படின்னா ஒரு 5.1 ஹோம் தியேட்டர், ஸ்டெபிளைசர், ஸ்டாண்டு, 2 3D கிளாஸ், வால் மவுண்டிங், இன்ஸ்டாலேஷன், ஃபிட்டிங்கு, டெலிவரி எல்லாமே உங்களுக்கு இந்த 34,000 ரூபாய் அடங்கிடும். அங்கே வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் வந்து 100 ரூபாய் டெலிவரி சார்ஜ், 800 ரூபாய் வால் மவுண்ட் சார்ஜ், அட்வான்ஸ் போடுங்க, நாங்கள் பாதி தூரம் வந்துட்டோம், வந்தால் தான் அட்வான்ஸ் போட்டால் தான் நாங்கள் வருவோம், டெலிவரி கொடுப்போம், அதெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து டெலிவரி பண்ணி ஃபிட்டிங் எல்லாம் பண்ணி கொடுத்து அப்போலோ சாய் சக்தி ஏஜென்சிங்கிறது ஒரு பில்லு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா செக் பண்ணிட்டு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே ப்ரோ, உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 நம்பர் கொடுத்துறோம். எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும், டெலிவரிக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துட்றோம். வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு 43 இந்த டிவி பார்த்தேன், 32 இந்த டிவி பார்த்தேன், இந்த விலைக்கு வேணும் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்பிச்சுட்டிங்கன்னா போதும். அதுக்கு நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுடுவோம். கால் பண்ணி புக்கிங் பண்ணிக்கலாம்.